அமைச்சர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் தேசிய ஒருமைப்பாடு நாள் உறுதிமொழி ஏற்றனர். மறைந்த பிரதமர் திருமதி இந்திரா காந்தியின் பிறந்த நாளான நவம்பர் 19ஆம் தேதி தேசிய ஒருமைப்பாடு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. அவரது 96வது பிறந்த நாளையொட்டி சென்னை தலைமைச் செயலக வளாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கலந்து கொண்டு திருமதி இந்திரா காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையில் அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள், தலைமைச் செயலக ஊழியர்கள் உள்ளிட்டோர் தேசிய ஒருமைப்பாடு தின உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். ஈடுபட மாட்டேன் என்றும் மனம், மொழி, வட்டாரம் மற்றும் அரசியல் அல்லது பொருளாதார வேலைகளுக்கு அமைதியான முறையிலும் அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டும் தீர்வு காண தொடர்ந்து பாடுபடுவேன் என்றும் நான் மேலும் உறுதி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏற்காடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக கழக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள், கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உள்ளிட்டோர் தொடர்ந்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் பொதுமக்கள் உற்சாகத்துடன் வரவேற்று அஇஅதிமுகவுக்கு அமோக ஆதரவு தெரிவிக்கின்றனர். ஏற்காடு சட்டமன்ற தொகுதியில் வரும் 4ஆம் தேதி நடைபெறவிருக்கும் இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளராக திருமதி பி. சரோஜா போட்டியிடுகிறார்.